ஆண்டவர் கிருபையினால் தியான கூட்டத்தின் 27 நாள் இதுவரைக்கும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சேர்த்து. ஆனால் இந்த 28வது நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23 சில வார்த்தையை படிக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்ளுவான். இப்படி தொடர்ந்து தம்முடைய மரணத்தை ஒட்டி உள்ள காரியம். ஆண்டவர் இயேசு அவர் மரிக்க போகிறார். அந்த மரிக்கிற வேளை வந்தது. அவர் மரணத்துக்கு அதை ஒட்டி வரும்போது என்னென்ன நடக்க போகுது பின்னால, அந்த விஷயங்கள்லாம் தெளிவாய் போதனையாய் ஆண்டவராகிய இயேசு இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 23 இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படி வேளை வந்தது. ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்துல கூட ஒரு அற்புதத்துக்காக மரியாள் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் கேட்டாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என் வேலை இன்னும் வரல, வரும்போது நான் செய்வேன். அப்போ உடனே அந்த இடத்துல அவர் அற்புதத்தை செய்தார். இப்படி வந்த அந்த நிலைக்கு ஏற்றபடி சொல்லும்போது, இன்னும் என் வேலை வரவில்லை, என் வேலை வரவில்லை. என்னத்தை சொல்றாரு? அவரை பிடிச்சு அடிக்க போறாங்க, புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட போறாங்க, பாவிகள் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட போறாங்க, அவரை பிடிச்சு ஆணி அடிச்சு அடிக்க போறாங்க, ஆணி வைத்து அடிக்க போறாங்க, அலங்கோலப்படுத்த போறாங்க. அப்ப இதெல்லாம் அவர் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப அவர் சொல்லும்போது, என் வேலை வந்து விட்டது, சரியான நேரம். நேற்று கேட்டோம் இல்லையா, காலம் நிறைவேறின போது. அத போல வேளை வந்தபோது, வேளை வந்தது. என்ன? மனுஷகுமாரன் மரணத்தின் மூலம் மகிமைப்பட போகிறார். எத்தனை பேர் மரித்தாங்க? உலகம் தோன்றினது முதல் கோடிக்கணக்கான மக்கள் மரிச்சிருக்காங்க. அவங்க மரணம் எல்லாம் மகிமையை கொண்டு வருவதில்லை. ஆனால் இவருடைய மரணம் மகிமைப்படும்படி இருக்க போது. ஏன்? இவர் உலகத்தை படைத்த தேவன், மனிதனாய் வந்தவர், மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தவர், பாவம் உள்ள மனிதனுக்கு அதற்கு பதிலாக பரிசுத்த தேவன், ஒரு குற்றம் கூட புரியாத தேவன், அவர் இந்த உலகத்திலே மரித்து ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். அதனால்தான் உலகம் முழுவதும் இன்னைக்கு உலகத்திலேயே முதல் இடத்துல எது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி. ஏன்? அந்த கிறிஸ்தவத்தை மதமாக மாற்ற வரவில்லை அவர். கிறிஸ்தவத்தை ஒரு வித்தியாசமான நிலையில கொண்டு வர விரும்பல. ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்காக, பரலோகம் போக நான் தான் வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லி இப்படி போதனைகளை கொடுத்து சொன்னது மட்டுமல்ல, கடைசியா தன் உயிரையே கொடுத்து ஒரு திருமணம் பண்ணாத தேவன் அவர், ஒரு பாவத்தை செய்யாதவர். பழி சொன்னாங்க, குற்றப்படுத்தினாங்க, எந்தவித தவறு அவர் செய்யல. ஒரே ஒரு தெய்வம், குற்றமற்ற தெய்வம், அவர் சிலுவையில் அதனால்தான் அவர் நாமம் மகிமைப்படுகிறது. உலகம் முழுவதும் அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு இருக்காங்க. எத்தனை பேர் அழிக்க நினைச்சாங்க, அதெல்லாம் அழிக்க முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் அழிக்க முடியாது. சண்டை போட்டுக்கலாம், பிரச்சனை பண்ணலாம், குழப்பம் பண்ணலாம், இதை மாத்தி காட்டுறான் பாருன்னு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். இதுவரைக்கும் பிறந்தவங்களும் இல்ல, இனி பிறக்க போவதில்ல. என் இயேசு ஒப்பற்ற தெய்வம்,
என் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், என் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ள தெய்வம், என் இயேசு கிறிஸ்து மாறாத தெய்வம், என் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் உயர்ந்த உன்னதமான தெய்வம். அவருடைய சத்தியத்தை மறைக்க முடியாது, அவருடைய வேதத்தை அழிக்க முடியாது, அவருடைய சபையை ஒண்ணும் பண்ண முடியாது, அவருடைய உபதேசத்தை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட தேவாதி தேவன் அவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்ற, கோதுமை மணி நிலத்துல விழுந்து சாகணும். தன்னைதான் சொல்றார், தன்னை தான் அவர் சொல்றார். நிலம் என்பது இந்த உலகம். நிலம் அந்த அந்த மரணத்துக்குட்பட்டு சொல்றாரு. கோதுமை மணி, களைய பற்றி சொல்லல, களை எரிச்சு போட்டுடலாம், மணியை பற்றி சொல்றாரு. தரமான, தூய்மையான, மதிப்புள்ள ஒரு விதையை பற்றி சொல்றார். தன் வாழ்க்கைய கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகணும், இல்லைன்னா தனித்து இருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்க. என்ன சொல்ல வருகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்து நிமித்தம் பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து மரித்ததனால்தான் பலன் என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் அவருடைய மரணத்தின் நிமித்தம் அநேகர் அவருடைய பிள்ளையா மாறி இருக்காங்க. பலனை கொடுக்கும். தன் ஜீவனை யார் நேசிக்கிறாங்க அதை அவங்க இழந்து போயிடுவாங்க. இந்த உலகத்தில் தன் ஜீவனை யார் வெறுக்கிறாங்க அதை நித்திய காலமா காத்து கொள்ளுவாங்க. இதை அவருக்கும் சொல்லுகிறார், அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு சொல்லுகிறார். அவர் ஜீவனை அவர் நேசிக்கல, அவர் ஜீவனை கொடுத்தார், அவர் ஜீவனை கொடுத்தார். ஆனா இந்த உலகத்தில் அந்த ஜீவனை கொடுத்ததனால நித்திய ஜீவன், அழியாத வாழ்க்கைக்கு வித்திட்டு இருக்கிறார், விதையாக மாறி இருக்கிறார். அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்களும் உங்கள் ஜீவனை நீங்க நேசிக்கிறதை விட இந்த உலகத்துல அந்த அவருக்காக வாழ்க்கையை வெறுக்கணும். அப்பொழுது நித்திய நித்திய காலமாய் அழியாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 26 சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நான் ஊழியம் செய்ய வரல, ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தேன். அநேகருக்காக என் ஜீவனை கொடுக்க வந்தேன், அநேகர் அழிவை காணாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அதனால ஒருவன் யாராவது என் ஊழியத்தை செய்தால் என்னை பின்பற்றணும். உங்களுக்கு என்ன முன்மாதிரியா காண்பித்திருக்கிறேன், எந்த உபதேசத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதை நீங்க பின்பற்றி, நான் எங்க இருக்கிறேன் அங்க அவன் இருக்கிறான், அவன் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன், அவன் என் ஊழியக்காரன். யாரு எனக்காக ஊழியம் செய்யறாங்களோ என் பிதா அவனை கனம் பண்ணுவார். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போது இயேசுவின் மரணம், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். அந்த தெய்வத்தை சொல்ல நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படி அவர் ஊழியத்தை செய்யும் போது இயேசு எனக்காக வந்தார், இயேசு எனக்காக வாழ்ந்தார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக உயிர்த்தெழுந்தார், இயேசு எனக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்துகிறார், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை பின்பற்றி வாழ்கிறவர்கள் அழிவை காணாமல் அவரோடு இருக்க முடியும் என்கிற இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லி ஊழியம் செய்யுங்க, ஆயத்தப்படுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு வேண்டிய பலன் தந்து, பலனை இயேசுவின் மரணத்தின் மூலம் பலன் உண்டு, பலன் பெற்று வாழ கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.